ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு நேபாளோட இன்னொரு முக்கியமான இடத்த தான் போய் பார்க்க போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், போக்ராவில் இருக்கிற பும்டிகோட். பும்டிகோட் ஒரு ஹில் ஸ்டேஷன். இது காஸ்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காந்தகியில் இருக்குது. இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிற இடத்துல நிறைய கடைங்க இருக்குது. உங்களுக்கு எதனா ஷாப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த கடைங்களில் உங்களுக்கு தேவையானதை ஷாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய கடைகளில் ருத்ராட்சை விற்கிறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்து வாங்குங்க. பசிச்சா சாப்பிட இங்கே சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் அவைலபிளாக இருக்காது, நார்த் இண்டியன் ஃபுட் அவைலபிள். இந்த இடத்துல ஒரு பெரிய சிவன் சிலை தவத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த சிவன் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் ஏஷியா, அப்புறம் செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் நேபாள்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே லக்ஷ்மி அம்மன் கோவிலும் சிவனுக்கு நேராக கோல்டு கலரில் ஒரு நந்தி சிலையும் இருக்கு. இந்த சிவன் ஒரு ஸ்தூபத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சிவன் ஸ்டாச்சு மட்டுமே 51 அடி. ஸ்தூபத்தோட சேர்ந்து மொத்தத்தில் 57 அடி இருக்கு இந்த சிவனோட ஸ்டாச்சு. இந்த கோவில்ல சிவனை சுத்தி 108 சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. நீங்க நடந்து போகும்போது சுத்திலும் இந்த சிவலிங்கத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த சிவனோட சிலை மலைகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய உடுக்கையை அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதுவும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல இருந்து இமயமலை ரொம்ப அழகா தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம போன வீடியோல போன ஃபேவா லேக்கும் போக்ரா வேலியும் அவ்வளோ அழகா தெரியுது. இந்த சிவனோட ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா லக்ஷ்மி முருகர் ஸ்டாச்சு இருக்கிற இடமும் இருக்கு. அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் பிளசண்டா இருக்கு.
இந்த இடத்துக்கு போனதுக்கு ஞாபகார்த்தமாக எதுனா ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு. அதனால அங்கேருந்த ஒரு கடையில் டிபெட்டியன் சிங்கிங் பவுல் ஒன்று வாங்கினோம். அந்த பவுலோட சத்தம் கேட்கும்போதே அவ்வளோ அமைதியாக இருந்தது. நேபாளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த எல்லாத்தையும் பாருங்கள். இந்த கடையில் பவுலை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.